நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. என்ன ஒரே புகையா இருக்கு? அடுப்பு பத்த வைக்கிறேன்னு அருந்ததி வீட்டையே பத்த வச்சிட்டாளா? அருந்ததி, அருந்ததி. என்ன அத்தை, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி இருக்க வேண்டியது தானே? என்னம்மா நீ? அது சரி, நீ எத்தனை மணிக்கு எழுந்த? 4 மணிக்கு. 4 மணிக்கே வா, என் சக்கரை கட்டி உடம்புக்காக மாடி. அதான் என் பழக்கம். ஐயோ, பணக்காரன் விட்டு பொண்ணாச்சே, 10:30 மணி 11 மணிக்கு எழுந்திருப்பேன்னு நினைச்சா நீ என்னடா 4 மணிக்கே எழுந்து நிக்கிற? அது இருக்கட்டும் அத்தை, இந்த வீட்ல எல்லாரோட டேஸ்ட் நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி சமையல் பண்றேன். அடியம் பட்டு குஞ்சலமே, என் ராஜாத்தி, என் மருமகளே. நம்ம 1999லயா இருக்கும்? ஆமா. இது என்ன கனவா நனவா? என்ன கொஞ்சம் கிள்ளு, நான் தெரிஞ்சுக்கிறேன். பரவாயில்ல, கிள்ளு. கனவு இல்ல, நிஜம்தான் நிஜம்தான். இந்த நிஜம் என்னன்னைக்கு நிஜமாவே இருக்கட்டும். அத்தை, ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அத்தை. என்ன விஷயம் சொல்லுமா? நான் பரதநாட்டியம் கத்துட்டு இருந்தேன். காலேஜ் எக்ஸாம்ஸ்னால கண்டினியூ பண்ண முடியல. இப்போ கண்டினியூ பண்ணலாமா அத்தை? கேட்கணுமாடி, நானே டான்சர், நானே கத்து கொடுக்கறேன். அம்மாடி, என்ன மாதிரியே இருக்கியே நீயும். அருந்ததி அருந்ததி தாம் அருந்ததி தகதிமி தகதிமி தை அருந்ததி அருந்ததி தை. உன் பேர்லயே ஜெதி இருக்கே, அருந்ததி அருந்ததி அருந்ததி. அருந்ததி அருந்ததி. என்னப்பா? நான் உனக்கு அருமையான ஒரு பையில பார்த்து வச்சிருக்கிறேன். நான் சொல்ற பையில கல்யாணம் பண்ணிக்கவே இல்ல. கழுத்து நீட்டுன்னு சொல்லுங்க, நீட்டுறேன். That's the spirit. இந்தாங்க மாமா, காஃபி எடுத்துக்கோங்க. கொண்டாமா கொண்டாமா. நான் ஒரு காஃபி பிரியன்னு எப்படிமா தெரிஞ்சுக்கிட்டேன்? இந்த வயசான காலத்துல நீங்க ஏன் மாமா கஷ்டப்படுறீங்க? விடுங்க, நான் பண்றேன் இதெல்லாம். என்னால நம்பவே முடியலமா. பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா இருந்துட்டு எப்படிமா அந்த மாதிரி குணத்துல தங்கமா இருக்க? என் பேரை வேணா தங்கம்னு மாத்திடுங்களேன். அருந்ததி எவ்வளவு அழகான பேரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? கௌதமனை பார்த்த போது எப்படிப்பா அந்த பொண்ணு இவ்வளவு வெள்ளையா இருக்கா, ஏதோ மைதா மால் புரண்டை எழுந்த மாதிரி அப்படியே தமாஷா சொன்னா. மாமா, உங்களை பார்த்தா திருவள்ளுவர் மாதிரியே இருக்கு. நிஜமாவா சொல்ற? ஆமா, இந்த தாடி மாத்திரம் கொஞ்சம் பெருசா இருந்தா நீங்க பாக்குறதுக்கு அப்படியே திருவள்ளுவர் மாதிரியே இருப்பீங்க. அடாடாடாடாடாடா, அம்மாடி பெரிய ஸ்தானத்தை கொடுத்துட்டோமா. அருந்ததி 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 அருந்ததின்னு எல்லாரும் நாமஸ்மரணை பண்ணிட்டு இருக்க போறாங்க. அண்ணி, ஒன்னு கேட்கட்டுமா? தாராளமா கேள. நீ இந்த மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டுக்க மாட்டியா? மருமகள் ஆயிடுறதுக்கு அப்புறம் அதெல்லாம் எதுக்கு? நீ மட்டும் மாடர்ன் ட்ரெஸ் போட்டேனா சூப்பரா இருப்ப நீ. அப்புறம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நான் ரொம்ப கருப்பா தெரியுறேன். நானும் சிகப்பாக முடியாதா? ஏன் முடியாது? மருதாணி இட்டுக்கிட்டா கையெல்லாம் செக்கச்சவேர்னு ஆயிடும். அப்புறம் உனக்கு இந்த பாப் மியூசிக் பத்திலாம் தெரியுமா? இது வரைக்கும் கத்துக்கவே இல்லை. நான் கத்து தட்டுமா? ஓ, Put me up, put me down, put my feet back on the ground. Put me up, take my heart and make me happy. Put me up, put me down, put my feet back on the ground. Put me up, take my heart and make me happy. அருந்ததி அருந்ததி, நான் டவல் எடுத்துக்க மறந்துட்டேன், கொஞ்சம் கொண்டு வாமா ப்ளீஸ். இந்தாங்க. தேங்க்யூ. ஒரு நிமிஷம். என்னவா? நேற்றுக்கே நீ டவல் கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு 5-6 தடவை குளித்தேன். யாரோ கொண்டு வந்து கொடுத்தாங்களே தவிர நீ ஒரு தடவை கூட கொண்டு வந்து கொடுக்கல. நான் தான் மாற்றி மாற்றி ஒவ்வொரு தட்டையாக கொடுத்து அனுப்பினேன். உங்கள் ட்ரிக் எனக்கு தெரியாதா? அருந்ததி, உன்னை செல்லம்மா வேற பேர் வச்சு கூப்பிடலாமான்னு யோசிக்கிறேன். என்ன பேர் வைக்கலாம்? வரப்போறவன் அருந்ததின்னு நீங்க வச்ச பேரை மாத்தணும்னு சொன்னா அவளையே மாத்திடுங்க நீங்க. உன் பேரை மாத்த விடுவேனம்மா நானு. வரப்போறவன் பேரை மாத்தணும்னு ஒருவேளை நீ சொன்னேன்னு வச்சுக்க, முதல்ல அதை செய்வேன். என்ன பேர் வைக்கலாம்? டாலி, ஸ்வீட்டி, சிட்டி. டாகுக்கு இருக்கிற பேர் மாதிரி இருக்கு. அப்போ காரைக்கால் அம்மையார். நானே பேர் வைக்கிறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டதுனால தான் எனக்கு உத்தியோகம் கிடைச்சது. அதனால நான் உனக்கு வைக்கிற பேரு லக்கி. பேர் எப்படி இருக்கு? ரேஸ் குதிரை பேர் மாதிரி இருக்கு. ஆமா, நீ எனக்கு ரேஸ் ஹார்ஸ் தான். என்ன சத்தம் அது? குதிரை மேல போறாண்டி. கனவா? என்ன? இது அந்த குதிரை.
ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம், கண் தேடுதே சொர்க்கம், கை மூடுதே வெக்கம், பொன்மாலை மயக்கம். ஓனா 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 என்னத்துக்கு இப்படி கத்துறாரு? ஐயோ, பல்ப மாத்துறேன்னு போனாரு, ஷாக் அடிச்சிருச்சா? சீக்கிரம் வா 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 வா. என்னங்க, என்னாச்சு? என்னங்க, ஏன் கத்தினீங்க? ஷாக் அடிச்சுதா? ஷாக் அடிக்கல, எதிர்பக்கம் பாரு, நீ ஏன் ஷாக் ஆயிடுவ. ரமணி, ரமணி, இங்க வாயேன். வாசல் தள்ளிக்க போய் வழுக்கி விழுந்துட்டாங்களா? அம்மா ஏன் இப்படி கத்துறாங்க? வழுக்கி விழுந்துட்டீங்களோ நினைச்சேன். இல்லையா? என்னம்மா? பாரு பாரு பாரு. என்னது புரியலையா? ஓ அதுவா? கௌதம், கௌதம்! ஐயோ, ரமணி ஏன் கத்துறா? வாசல்ல எவனாவது வம்பு பண்றானா? ரமணி, எதுக்காகமா கத்தின? என்ன பண்றீங்க எல்லாரும்? ஏத்தாப்ல பாரு. கதவை வெட்டி எல்லாத்தையும் வச்சு பார்க்க வேண்டாம், முதல்ல கதவை மூடு. என்னங்கிற இப்போ? என்னங்கிற புரியலையா? உடனே புரியாது எனக்கு. ஓஹோ, இப்ப புரியுதா? பாத்தியா, டியூப்லைட்டர் அவன் லேட்டா தான் புரியும். ஓ அதாங்கிறீங்களா? இதேதான். ஆமா, அதே மாதிரி தான் இதுவும். அது ஒண்ணுங்கிறிய? டெஃபினட்டா அப்படிதான் இருக்குங்கிறீங்களா? அப்படித்தான். அதுவே தான். என்னடா இதுல சந்தேகம் உனக்கு? மேல இருந்து பார்த்தா கரெக்டா தெரியும். இந்த விண்டோ தான் கரெக்டா இருக்கும், வாங்க. அதே மாதிரி வீட்டு வாசல்ல வேன், அதே மாதிரி தார்பாலின், அதே மாதிரி மேல ஒரு ஸ்டூல் இருக்கு பாருங்கப்பா. நம்ம சம்மந்த வீடு எப்படி இருக்குன்னு வீட்டை நோட்ட படுறதுக்காக வந்திருக்காரு அந்த சுந்தரம். அவரே வந்திருப்பாரா? அவரே வந்திருக்கலாம், இல்ல அவரோட ஆட்கள் வந்திருக்கலாம். ஆமாமா, ஆபீஸ்ல வீடியோ கேமரா வச்சு வர்றவன் போறவங்க கண்காணிக்கிற ஆசாமியாச்சே, அவரே உள்ள இருக்கலாம். அது எப்படி அவருக்கும் நம்ம மாதிரியே ஒரு ஐடியா தோணிருக்கு? அது டூ கிரேட் men think alike. ஆமா, இதான் சாக்குன்னு உடனே உங்களை அவரோட கம்பேர் பண்ணிப்பீங்களே. இந்த மாதிரி சில்லி வேன் ஐடியாலாம் நம்மளை தவிர வேற யாருக்கும் வராது. உங்க பாரு, வேன்ல ரெண்டு பக்கமும் படுதா கட்டி இருக்கு. அதுக்கப்புறமா உனக்கு டவுட்டு, நம்ம வீடு, நம்ம சுத்துப்புறம், நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு பாக்குறதுக்கு அவரே வந்திருக்கலாம். இல்ல, சுந்தரம் ஒரு கோடீஸ்வரர், இந்த மாதிரி சில்லியா ரகசியமா பாக்குறதுக்கு அவருக்கு என்ன அவசியம்? ஏன் காஞ்சி ஹோட்டல் ஒண்ணு ரகசியமா சில்லியா பாக்கலையா? அவர் எதையுமே ரகசியமா பாக்குறது வழக்கமா இருக்கும், யாரு கண்டா? இது வாட்ச் பண்றதுக்காக அந்த வேன்ங்கிறதுக்கு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. என்ன? படுதாவை கவனிடா, நம்ம பார்த்த மாதிரி அதே அளவுக்கு ஓட்டை இருக்கு. ஆமாம்பா, சுந்தரம் தான் வாட்ச் பண்றார். உஷார், வாங்க எப்படி. காது கம்மல் பெருசா போட்டுக்கோன்னு சொன்னேன்ல, இது பத்தாதா? பத்தாது. இருக்கு இருக்கு, வேன் இருக்கு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. போதும் பார்த்ததுன்னு வேன் கிளம்பி போயிட போகுது. ட்ரெஸ் பண்ணிக்கிட்டதெல்லாம் அப்புறம் வேஸ்டா போயிடும். டிராயிங் ஹாலில் ஒரு டிராமா பண்ணிடணும். எவ்வளவு அந்யோன்யமான குடும்பம்னு அவருக்கு தெரியணும், அப்படி இருக்கணும் டிராமா. போனா இதை நான் டைரக்ட் பண்ணிடுறேனே. அப்பா நீங்க ஒன்றும் டைரக்ட் பண்ண வேண்டாம், அம்மா டைரக்ட் பண்ணுவாங்க. நானா? ஆமாம்மா, ஃபேமிலி டிராமா உங்களுக்கு தெரியாதுதான். நான் பண்றேன் பாரு டைரக்ஷன். சரி சரி சீக்கிரம். ஒத்திகை முடிஞ்சு கட்டண விலைக்கு பார்க்கும்போது வண்டி கிளம்பி போயிருக்க போகுது. நீங்க என்ன பண்றீங்க? அங்க போய் உட்காருங்க. அந்த சோஃபா விட்டு எழுந்திருக்க கூடாது. ஐயோ, அவ்வளவுதான், சம்மதிக்கு பக்கவாதான், அதனாலதான் எழுந்திருக்கவே இல்லைன்னு அந்த சம்மதி நினைச்சுக்க போறான். அப்பா, அம்மா சொல்றபடி கேளுங்க, அம்மா தான் டைரக்டர். அம்சமா உட்கார்ந்து இருந்தாதான் குடும்ப தலைவன். உட்காருங்க. நீ என்ன பண்ற? ஓடி போய் ஒரு காஃபி ஒன்று கொண்டாடுவீங்க. ஓஹோ, இதான் சாக்குன்னு எத்தனை காஃபி ஆச்சு?
கரெக்டாக சென்டரில் இருக்கு ஓட்டை. மோகனா மோகனா, இந்த செருப்பு சரியா இருக்காடி? இந்த முகத்துல சிரிப்பு எப்படி தெரியும்? தாடி தான் தெரியும். உன் பல்லு நல்லா தெரியுதேன்னு திமிரா? வண்டி போகட்டும், உன் பல்ல தட்டி கையில் கொடுத்துட்றேன். காப்பி கொண்டாடி என் பத்தினி தெய்வமே. இறஞ்சி பேசி தொலைக்காதீங்க, உங்களுக்கு மூளையே கிடையாது. பேசுகிற டைலாக் கேட்காதீரி அவருக்கு, வெறும் படம் தான் தெரியும். அறிவு கட்டவளை. அறிவு கெட்டவளா? வேன் போகட்டும், அப்புறம் உங்களை வாங்குறேன். அந்த ஓட்டை கொஞ்சம் ஆடுதுரி. வாட்சிங் வாட்சிங். அது காத்துல ஆடுது. அது காத்துல ஆடுதோ கைப்பட்டு ஆடுதோ, நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு? நாம பண்றதை ஒழுங்கா பண்ணிடுவோம். அப்பா, என்னடா அது? இன்கம் டேக்ஸ் ஃபைல் நாம இன்கம் டேக்ஸ் கட்டுறோமா என்ன? மாதிரி. மாதிரின்னு ஒன்று இருக்குல்ல, படுதா ஓட்டைக்காக. இந்தாங்க காஃபி. ஓ காஃபி. என்னடி இது? சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி. என்னடி இது? வெறும் டம்ளர் கொடுக்குற, டிராமாவில் கொடுக்குற மாதிரி. இதுவும் டிராமா தானே, டிராயிங் ரூம் டிராமா. அவ்வளவு தூரத்துல இருந்து காஃபி இருக்கா இல்லையான்னு தெரியாது, சும்மா பாவலாவா குடிங்க. குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் டம்ளர் எடுக்க வரேன். நம்ம இன்கம் டேக்ஸ் பத்தி பேசுவோமா? லாஸ்ட் இயர் இன்கம் டேக்ஸ் கட்டல. அப்பா அப்பா, சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி. ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கப்பா. என்ன? அங்கவஸ்திரம் அங்கவஸ்திரம். அதானே அப்பா, எந்த மடையனாவது தன்னோட வீட்டில் இருக்கும்போது அங்கவஸ்திரத்தோட உட்காந்துருப்பானா? சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி எடுத்து கீழே போட்டிருக்கா. எடுத்து உடனே கீழே போட்டாக்க தெரியும்டா. இப்போதான் வெளியிலேருந்து வந்த மாதிரி எடுத்து கீழே போட்டிருக்கேன். நான் என்ன பண்றேன், இன்கம் டாக்ஸ் ஃபைலை பார்க்குற மாதிரி குனிகிறேன், நீ பின்னாடி இருந்து உருவி கீழே போட்டுறேன். 1989-90 என்ன இன்கம் டாக்ஸ் கட்டியிருக்க? குட்டின்னு உருவிட்டியா? மாமனா இருக்கானே எமகாத கட்டா கவனிச்சுட்டான், படுத ஆடிச்சு. ஏன்பா உங்க மூஞ்சி எண்ணெய் வழியுத, பவுடர் போட்டுக்கலையா? முகத்துல எங்க இடம் இருக்கு? போட்டுக்கிட்டா தாடியில தான் போட்டுக்கணும். இந்த மூஞ்சிக்கு சுந்தரம் மாதிரி ஒரு பணக்கார சம்பந்தி. ஏண்டா என் மூஞ்சி பார்க்கறதுக்கு எப்படிடா இருக்கு? இஞ்சி தின்ன மூஞ்சியாட்டம் இருக்கு. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இருந்தானே சொல்லுவாங்க. சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி. அதனால தான் சொன்னேன். ஏண்டி சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி. என்னை பார்த்தா குரங்கு மாதிரி இருக்கா? அசப்பில் பார்த்தா மனுஷ குரங்கு மாதிரி தான் இருக்கு. சிரிச்ச மாதிரி சிரிச்ச மாதிரி. இந்த வேன் மூவ் ஆகட்டும், உன்னை நான் செருப்பாலேயே அடிக்கிறேன். 2 கண்ணமும் இட்லி மாதிரி வீங்கணும். வேனை பார்க்காதீங்க, வேனை பார்க்காதீங்க. பார்க்காத, படுதாவை பார்க்காத. அம்மா, அந்த வேன் இன்னும் போகவே இல்லையே. இவ்வளவு அந்யோன்யமா இருக்கிற குடும்பத்தை பார்த்து அப்படியே லைஃப் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நேச்சுரலா ஆக்ட் பண்றேன்ல. அந்த சிரிப்பு தான் கொஞ்சம் ஓவர். அம்மா, இந்த டிராமாவை எப்போ முடிக்க போறோம்? ஒருவேளை நாமெல்லாம் உள்ள போனா தான் வேன் கிளம்புமோ என்னவோ. அம்மா சொல்றதுதான் கரெக்ட். நான் முடிச்சு வைக்கிறேன் பாருங்க. அண்ணா கொஞ்சம் தள்ளுங்க. இந்த குரூப் போட்டோவை பார்த்ததோ அந்த ஆள் போய் சேர்ந்துருவாரு. அடப்பாவி, இன்னும் இந்த வேன்காரங்கன்னு போலியா? நமக்கு வந்த வேன்காரன் பறந்தானே. உள்ள யார் இருக்கான்னு பாப்போமே.
எதுக்காக வண்டிக்குள்ள வந்த? இல்லைங்க சும்மா தாங்க பார்க்க வந்தேன் நான். இல்லைங்க வண்டிக்குள்ள சுந்தரம் இருக்காருன்னு பார்க்க வந்தேன். இங்க வா, புளியந்தாப்பு கல்யாண சுந்தரத்தோட கையால் நம்மளை வேவாக்கு வந்திருக்கிறான்டா. முன்னொரு தங்க பிஸ்கெட்ட வண்டிக்குள்ள வச்சுட்டு எங்களை மாட்டி விட்டீங்களா? நானு நீதான்டா. அப்ப தாடி இல்ல, இப்ப தாடி வச்சிருக்க. நீ இன்னும் எத்தனை ரவுடியில வேணாலும் கூப்பிடு, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். கௌதம் 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 உங்க அப்பாவை யாரோ கண்ணுமண்ணு தெரியாம அடிச்சிட்டு இருக்காங்கடா. வாடா சீக்கிரம் வாடா. இவர் என்ன பண்ணாரு? ஐயோ இந்த பாவி மனுஷன் வேனுக்குள்ள யார் இருக்காங்கன்னு எட்டி பார்த்து மாட்டிக்கிட்டு தர்ம அடி வாங்கிட்டு இருக்காருடா. நல்ல வேளை இன்னும் மயக்கம் போட்டு விழல. கௌதம் வந்து உடனே காப்பாத்துறான். அடிக்கிறவங்கள கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வந்து காப்பாத்துறேன். என்னடா இப்படி சொல்ற? அவர் வாங்குற அடியை பார்த்தா எனக்கு தான் வேலை ஜாஸ்தி. ராத்திரி பூரா ஒத்தரம் கொடுக்க வேண்டி இருக்கும். நான் டாய்லெட்ல இருந்து வர வேண்டாமா? ஐயோ இப்படி ஒரு பிள்ளை எனக்கு, அப்படி ஒரு புருஷன் எனக்கு. யாருடா அவரை காப்பாத்துவாங்க? நான் என்ன செய்வேன்? யாருதான் அவரை காப்பாத்துவாங்க? கடவுள் காப்பாத்துவாரு, இல்ல கடவுள் மாதிரி யாராவது காப்பாத்துவாங்க. கல்யாண சுந்தரங்க லைன்ல ரொம்ப குறுக்குற. கல்யாண சுந்தரம் கேளியா? இவர் யார் அடிக்கிறீங்க? இவர் சந்திரபாபு. அவனோட கையாளியா இவன்? மடையாங்களா? ஏய் மடையர்களா? சொல்றா. கையாள் இல்லையா இவரு? கையால் ஆகாத ஆளு. இப்ப வீரத்தை கடத்துக்கு இவரே கிடைச்சாரா? மரியாதையை போடுங்க, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன். சப்னா செல்போன் எடு. ஆகாஷ் பாரு அடிச்சு முதுகுல கிழிச்சிட்டாங்கடா. அப்படி மார்ல பியாரி முதுகுல கிழிச்சான். ஏய் இந்த பாத்தாண்டா திருப்பி போடா பாடா. ஒண்டி கொண்டு உள்ள போயிடலாம் வண்டி. நல்ல வேளைடா ஆகாஷ், நீ வந்து காப்பாத்தின. டாய் சோமாரி. என்ன பொம்பளா? ஒண்ணும் இல்லையா, ஒண்ணும் இல்லையா. என்ன அங்கிள், வீட்டுக்கு டாக்டர்ல வரப்போகுது, இப்ப போய் ஏன் அடி வாங்கணும்? டாக்டர்ல வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட அடி வாங்க வேண்டியதானே? உள்ள கியூ மாறா கியூ மாறா நீரார கியூ மாறா கழுத்து அறுக்காடா தனியன. நார்த் சவுத் நம்மளால தான் பிரிய போகுது. அங்கிள் நீங்க வேண்டுதல் விதி அடி வாங்கினேன். உங்களை ஏதோ ரவுடிகளோட கையாளுங்கிற மாதிரி பேசினாங்களே, உண்மையாவே ரவுடிகளோட சகவாசம் வச்சிருக்கீங்களா? என்னடி கேள்வி கேட்கிற நீ? அங்க வஸ்திரத்தை போட்டு யாராவது அடி வாங்குவாங்களா? இது இருந்ததோ நான் பொழைச்சேன், இல்லைன்னா கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பானுங்க. என்ன ஆண்டி இது? காதுல பெரிய வரி வைர கம்மல், பட்டு புடவை, எல்லாம் புது ட்ரெஸ். இவளை பாரு, என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு சாரில வந்து நிக்கிறா, அதுவும் புதுசா இருக்கு. இவர் அடி வாங்க போறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? அதை செலிப்ரேட் பண்றது தான் எல்லாம் புது ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா தீபாவளி மாதிரி? கௌதம், வாட் இஸ் த மேட்டர்? வாய் திறந்தத சொல்றா. எல்லாம் இவர்தான். சொல்லிக்கவே வெக்கமா இருக்குடா. நம்ம வீட்டு வாசல்ல ஒரு வேன் இருக்குதே பாத்தியா? ஆமா. நாம சுந்தரத்தோட பொண்ணை போய் ரகசியமா பார்த்த மாதிரி அவர் வேன் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டு அட்மாஸ்பியரை ரகசியமா நோட்டம் விடுறாரு. அந்த வேன் தான் இது அப்படின்னு சந்தேகத்தை கிளப்பி விட்டவர் இவர் தான். உங்க யாருக்குமே கொஞ்சம் கூட யோசனை இல்லைன்னு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு எனக்கு. பின் என்னடா அந்த சுந்தரத்தோட கண்டிச்சு நீ இன்னும் ஓகேவே சொல்ல. அதை சொன்னா தானே அடுத்த மூவ் அவர் சைட்ல இருந்து வரும். இந்த ஆஃபிஷியல பொண்ணை பார்க்கறது அது இதெல்லாம். அதுக்கு முன்னாலேயே தார்பால் ஓட்ட வழியா அந்த அருந்ததியை பார்த்துட்டு மருமக வீட்டுக்கு வந்துட்டு தான் நீங்க கற்பனை பண்ணிக்கிறதா? there's a long way to go. நீ முதல்ல சுந்தரத்தை பார்த்துட்டு நீங்க சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா. அதான் முதல் கட்டம். இனிமே தானே தமாஷே இருக்கு.